நாய் கடித்து சிகிச்சை பெறும் சிறுவனின் குடும்பத்திற்கு அஇஅதிமுக சார்பில் நிதி உதவி அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நெப்பத்தூர் தீவு கிராமத்தை சேர்ந்தவர் ஞானசேகரன். செங்கல் அறுக்கும் கூலி தொழிலாளியான இவர் கடந்த 15ஆம் தேதி ஞானசேகரன், அவரது மனைவி ஆகியோர் முல்லையாம்பட்டினம் கிராமத்தில் உள்ள செங்கல் சூளையில் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு விளையாடி கொண்டிருந்த அவரது மகன் தருண் என்கிற 3 வயது சிறுவனை தெருநாய் கடித்து குதறியது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு ஞானசேகரன் சிறுவனை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 3வது நாளாக சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து அறிந்த சீர்காழி அஇஅதிமுக பிரமுகர் பொறியாளர் மார்கோனி, அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ், பாலமுருகன் மற்றும் அதிமுக பொருளாளர் மதியழகன், நகர பொறுப்பாளர் பாலமுருகன் ஆகியோர் நேரில் சென்று குழந்தையின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறி 5000 ரூபாய் நிதி உதவி வழங்கினர். இப்போ சீர்காழி சுற்றுவட்ட பகுதி மற்றும் தாலுகா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறிநாய் வந்து அதிகமாக பெருகிருக்கு. இதனால் இப்போ நிறைய குழந்தைகள் பெரியவங்கள்லாம் பாதிக்கிறாங்க. இன்றைக்கி கூட நெப்பத்தூரை சுற்றி உள்ள பகுதியில் 3 குழந்தைங்க வந்து வெறிநாய் கடித்து இங்கே தீவிர சிகிச்சையில் அனுமதிச்சிருக்காங்க. அதை சீர்காழி நகரமாக நாங்கள்லாம் பார்த்துட்டு அண்ணன் மார்கோனின் தலைமையில் அவங்களெலாம் சந்தித்து ஆதரவு கொடுத்துட்டு நிவாரணமாக 5000 பணமும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு வந்து அரசு வந்து மிக விரைவில் சீக்கிரமாக துரித நடவடிக்கை எடுத்து அந்த நாய்களை கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் எங்களை குறிப்பாக சிறுவர்கள் தான் இதில் வந்து நிறைய பாதிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் தான் நிறைய கடிச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த நெப்பத்தூர் பகுதியில் நிறைய இருக்குது. சீர்காழியில் 24 வார்டு பார்த்திங்கன்னா ஒரு தெருக்கு 50 வெறிநாய் இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு சீர்காழி நகராட்சி நிர்வாகமும் சரி, அரசு நிர்வாகமும் சரி இணைந்து சீக்கிரம் இதை வந்து கட்டுப்படுத்தணும். இல்லாட்டினா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு தான் ஏற்படும்.